2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 11 மாதங்களே இருக்கிற இந்த நிலையில திமுக தலைமை அதிரடியான பல முடிவுகளை எடுக்க இருக்கிறதா நமக்கு அறிவாலயத்திலிருந்து தகவல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் திமுக இரண்டாவது முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது இல்லை அப்படிங்கிற அந்த வரலாறை மாத்தியே ஆகணும். இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தே ஆகணும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதை ஒட்டி பல அதிரடியான நகர்வுகளை திமுக தலைமை செய்ய போறதா சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 5 முனை போட்டி இல்ல 4 முனை போட்டி வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ என்டிஏ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திமுக தலைமை இந்த கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கு, ஒருவேளை இந்த கூட்டணி ஏதாவது தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற அந்த வாய்ப்பை கூட நாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி எல்லாம் வியூகம் வகுக்கலாம், இது களத்துல எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு திமுக தலைமை ஒரு கிளியரான ஸ்கெட்சை நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இது இயல்பாவே ஒரு தலைமை சொல்றதுதான், நீங்க இப்படிலாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான். ஆனா இதுல முக்கியமா ஒரு கட்சிக்கு வேலை பார்க்குற ஒரு நிறுவனம் அவங்க சில டேட்டாஸ் எடுப்பாங்க, சில முக்கியமான தகவல்களை எடுத்து தலைமைக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ சப்மிட் பண்ணி அதை ஒட்டி தான் வேட்பாளர் தேர்வு, அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிகளை நாம எடுக்கணும், கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல வியூக கணக்குகள் அதை ஒட்டி தான் இருக்கும். இதுல முக்கியமா இப்ப நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ல ஒரு 13ல இருந்து ஒரு 15 அமைச்சர்கள் வரைக்கும் அடுத்த முறை அவங்களுக்கு சீட்டே கொடுக்கப்படாது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற முக்கியமான தகவல். அதிலும் ஏற்கனவே இடி ரேடார்க்குள்ள இருக்கிற 5 அமைச்சர்கள் மாவட்ட ரீதியா கட்சியை ஒரு பெரிய அளவுக்கு உயிர் பெற வைக்காம அங்க இருக்கிற கிளைக்கழக ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகளோட பெரிய அளவுக்கு இணக்கமா இல்லாம ஒரு முரண்டு பிடிக்கிற மாதிரி, ஒரு அக்சசபிளே இல்லாத மாதிரி அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் இந்த மாவட்டத்துல இருந்து எதுவுமே செய்யலன்னு கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஒரு முணுமுணுப்புல இருக்கிறத தலைமைக்கு ஓரளவுக்கு அந்த டேட்டாவை அந்த நிறுவனம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ இவங்க மாவட்ட அளவுல பெரிய அளவுக்கு அவங்க மேல அதிருப்தி இருக்கு, கட்சிக்காரங்களே அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது மக்கள் எப்படி அவங்களை இது பண்ணுவாங்க, கட்சிக்காரங்களே அவங்களை அக்சஸ் பண்ண முடியலங்கும் போது மக்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சில கெட்ட பெயர்கள் இருக்கு அப்படின்னு சில முக்கியமான அமைச்சர்கள் பெயர்களும் அந்த பட்டியலில் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம், ஆனா அவரை அமைச்சர் பட்டியலிருந்து எடுக்கலாம்ன்ற மாதிரியான சில பார்வைகள் இருந்தாலும் அவங்க ஒர்க்கே பண்ணாத போது எதுக்கு சீட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகளை தான் திமுக தலைமை நினைக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா சில முக்கியமான அமைச்சர்கள் இந்த முறை இந்த பட்டியல்ல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் அறிவாலயத்துல இப்ப பெரிய அளவுக்கு முணுமுணுப்புகள்ல பேசப்பட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி அவங்களை நீக்கிறான் அப்படின்னா, ஏன்னா அவங்க இவ்வளவு ஆண்டு காலம் கட்சிக்கு உழைச்சிருக்காங்க, முக்கியமான அமைச்சர்களா இருக்காங்க அப்படிங்கும் போது அப்ப அதுக்கு என்ன ரெமிடி அப்படிங்கிறதையும் அந்த நிறுவனம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, புதுமுகங்களுக்கு அந்த மாவட்டத்துல அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா இருக்கிற, அவங்களுக்கு இணையா இருக்கிற, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு இணையா இருக்கிற இன்னொருவருக்கு அங்க சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும். இல்ல அப்படின்னா இப்ப நாம அவங்களுக்கு சீட்டு, ஒரு மூத்தவருக்கு சீட்டு கொடுக்காம நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னா, இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்ல அவங்களுடைய விஷயங்கள் அவங்க காட்டுற ஆட்கள் யாருக்காவது சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு பரிந்துரையை அந்த நிறுவனம் திமுக தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. இதுல திமுக தலைமை ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சமீபத்துல கூட முதலமைச்சர் பேசுற எல்லா கூட்டங்கள்லையும் சீட்டு நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா சீட்டு இந்த முறை கொடுக்கப்படாது, எந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கும் தயாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தலைமை தொடர்ச்சியா அறிவுறுத்திட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த முறை மீண்டும் ஆட்சியை பிடித்தே ஆகணும் அப்படின்னு எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டே இருக்கிறதையும் நாம இந்த புள்ளிகளோட பொருத்தி பார்க்கும்போது நமக்கு இந்த அமைச்சர்களுடைய ஒர்க்கு, ஸோ அதை ஒட்டி தலைமை என்ன முடிவு எடுக்கும்ங்கிறத நம்ம கிளியராகவே புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் பட்டியல்ன்ற மட்டும் இல்லாம இப்ப திமுக கிட்ட 133 எம்எல்ஏக்கள் இருக்க நிலையில இதுல பாதிக்கும் மேற்பட்டோர் சரியா வேலை பார்க்கல அப்படின்னு தான் அந்த நிறுவனம் தலைமைக்கு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அவங்க சரியா மக்கள் கிட்ட இந்த திமுகவுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதாகட்டும், கிளை ஒன்றிய கழக வட்டக்கழக பகுதி கழக இவங்களோட எல்லாம் சரியான ஒரு புரிதல் இல்லாம ஒர்க் பண்றாங்க, அவங்களையும் அரவணைச்சு வேலை பார்க்க மாட்டாங்க, சின்ன சின்ன கோஷ்டிகள் அங்கங்க வருது, இது தலைமைக்கு ஒரு சிக்கலை உருவாக்குது, இது வெற்றியை பாதிக்க கூடும் அப்படிங்கிறதும் சில எம்எல்ஏக்கள் அதிமுக பாஜக அவர்களோட நெருக்கமாகவும் சில அங்க இருக்கிற நிர்வாகிகளோட நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிற சில டேட்டாக்களும் திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டேட்டாவையும் திமுக தலைமை ரொம்ப உன்னிப்பா ரொம்ப கவனமா அதை ஆராயறாங்க. ஏன்னா
கீழே ஒருவேளை மக்கள் கிட்ட இப்ப எம்எல்ஏவா இருக்காங்க, மக்கள் கிட்ட திரும்ப 2வது முறையும் நிற்கும் போது மக்கள் அவங்கள திரும்பவும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்னா அப்போ இந்த 5 ஆண்டு காலம் அவங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும். இல்ல கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா கட்சிக்காரங்க வேலை பார்த்தா அவரை திரும்ப வெற்றி பெற வைப்பாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாத்துலயும் அந்த பர்சன் கோட்டை விடுறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு நம்ம எதுக்கு சீட்டு கொடுக்கணும், அந்த அவருக்கு இணையா இருக்கிற இன்னொருவருக்கு சீட்டு கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனத்தோட பரிந்துரையும் சரி, திமுக தலைமையும் அதை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை ஆட்சியை விட்டுட்டா மத்தியில 2029ல திரும்ப மத்தியில தேர்தல் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப பாஜக ஆட்சியில மத்தியில இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த நிலைமையே வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால திமுக தலைமை அந்த அதிகாரத்துல தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளீனா ஒர்க் பண்றதுனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்றாங்க. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த முறை 133 எம்எல்ஏக்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அடுத்த முறை சீட்டு கிடைக்காது அப்படின்னு தான் ரொம்ப கிளீனாவே தெரியுது. அப்ப பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தான் நிக்க போறாங்க அப்படின்னா புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இதுல புதுமுகங்கள் அப்படின்னா 2021 தேர்தலையே இந்த வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் இடங்களை முடிவு செய்யறதுல உதயநிதியோடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அப்பவே சில மூத்த பத்திரிகையாளர்கள் அடிக்கோடிட்டு காமிச்சாங்க. நிறைய இளைஞர்களை அவர் உள்ள கொண்டு வர போறாரு, நிறைய இளம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஸோ இந்த முறை அவர் துணை முதல்வராக இருக்கிற இந்த நிலையில கட்சியில கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிற போது இன்னும் அவரோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப இளைஞர் அணியில இருந்து நிறைய புதிய முகங்கள், புதிய வேட்பாளர்கள் உள்ள வரலாம் அப்படின்னு தான் அறிவாலயத்துல சொல்றாங்க. சோ அப்ப ஒட்டுமொத்த கவனமும் உதயநிதி கிட்டத்தட்ட இளைஞர் அணி அலுவலகத்தை நோக்கி தான் திரும்புது. அங்க நம்ம எதையாவது பேசி முடிச்சா நமக்கு இங்க சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இளைஞர் அணி அலுவலகத்தை நோக்கியும் முக்கியமான நிர்வாகிகள் முற்றுகையிடுறாங்க. சில இதெல்லாம் அங்க படையெடுக்கிறதும் நமக்கு தகவல் ரொம்ப கிளியராவே தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நிறைய புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே இருக்கிற இப்போ எம்எல்ஏவா இருக்கிற சீனியரா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு திமுக தலைமை அவங்கள ஓரங்கட்ட தான் தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஆனா களத்துல இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா திமுகக்குள்ள ஏற்கனவே சீனியர் வெர்சஸ் ஜூனியர் என்ற மோதல் அங்கங்க நிறைய இடங்கள்ல வெடிச்சிட்டு இருக்கும்போது ஒருவேளை புதியவர்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுத்து அங்க ஏற்கனவே சீனியரா இருக்கிற ஒரு சரியா வேலை பார்க்கல, இல்ல உள்ளடி வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு ஒருவேளை அவர் தோற்கடிக்கப்பட்டால் திமுக ஆட்சி இழந்தா அது ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதும் திமுக தலைமைக்கு தெரியும். அதனால ரொம்ப கவனமா தான் இந்த பட்டியலை அவங்க கையாளுறாங்க. ரொம்ப கவனமா தான் இந்த பட்டியலுக்கு மேல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பட்டியல் தொடர்பான பரிசீலனைகள் அறிவாலயத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால பல எம்எல்ஏக்கள், பல அமைச்சர்கள் ஒரு விதமான பீதியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.